ஹே வாட்ஸ்அப் கைஸ், தண்டர்போல்ட்ஸ் ஒரு பக்கம் ரெட்ரோ ரீஎன்ட்ரி கொடுக்க, இன்னொரு பக்கம் மார்வல் ரீஎன்ட்ரி கொடுத்துட்ருக்கான். ஸோ உண்மையில் இந்த மூவி ஆசமாக இருந்துச்சு. நான் கூட இந்த படத்தில் ஹைப் இல்லாமல் தான் போனேன், ஹைப் இல்லாமல் தான் போனேன். பட் எனக்கு இந்த மூவி ஒரு டிஃப்ரெண்ட் வைபே கொடுத்துச்சு நிச்சயமாக. ஸோ இன்றைக்கி நம்ம தண்டர்போல்ட்ஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்வல் அண்ட் டிசி அண்ட் சில பல பிரேக் டவுன்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணாமல் போயிடாதீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் மூவியோட டோன். எனக்கு மார்வல்னாலே கலர்ஃபுல் தான் அப்படின்னு இருந்த விஷயத்தை இந்த மூவி பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மூவியில் ரொம்ப ரொம்ப டார்க் அண்ட் கிரிட்டியாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது சைல்டை பேஸ் பண்ணி எடுக்காமல் ஒரு அடல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இந்த மூவி கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா இந்த மூவி ஃபுல்லாகவே டார்க் அண்ட் கிரே டோன்லேயே அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவி ஒரு டிஃப்ரெண்ட் வைபே இந்த மூவிக்கு நிச்சயமாக கொடுக்குது. அண்ட் படம் ஃபஸ்ட்டு ஸ்லோ பிக்கப் தான், அதுக்கப்புறம் தான் ஒரு எலிவேட் ஆகும். பட் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு எங்கேயுமே லேக் அடிக்காது. இந்த படத்தில் எங்கேயுமே லேகோ இல்லை போரிங் சீக்வன்ஸோ எதுவுமே இருக்காது. படம் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அது படம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி எலினா அண்ட் ரெட் கார்டியன் இந்த மூவியில் ஒரு காமிக் ரிலீஃபாக அவரை வச்சா காமெடி பண்ணுறாங்க. இந்த மூவியில் ஒரு டார்க் அண்ட் கிரே மூவியில் காமெடி ரிலீஃபாக இருக்குது நம்ம ரெட் கார்டியன் மட்டும்தான். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அவர் காமெடி பண்ண எல்லா சீக்வன்ஸுமே உண்மையிலே ஆசமாக இருக்குது, அசிங்கப்படி இருந்துச்சு. இதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் எல்லா காமெடியுமே பர்ஃபெக்டாக அவங்க ப்ளேஸ் பண்ணாங்க. அண்ட் எலினா தான் இந்த மொத்த மூவியுமே புல் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த மொத்த மூவியுமே முதுகில் சுமந்துட்டு போகிற கேரக்டர் நம்ம எலினா தான். அவங்கள வச்சு தான் எல்லா ஸ்டோரியும் ஃபுல்லாக மூவ் ஆகுது. எலினாக்கும் பாபை வச்சா அதிகமாக அவங்க 2 பேருமா ரேட் ஆறாங்க. ஸோ எலினா அந்த மூவியில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மூவியில் நீங்கள் எல்லா ஷார்ட்லேயுமே நீங்கள் இல்லாமல் பார்ப்பீங்க. ஏன்னா எலினா இந்த மூவியில் ஒரு முக்கியமான கேரக்டர் ரோலே அவங்க இந்த மூவியில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாப் ஆக்டிங் மனுஷன் பின்றாரு, ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ்டிங் ஃபார் சென்ட்ரினா நிச்சயமாக நம்ம இந்த கேரக்டர் மட்டும்தான். நான் எல்லா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்டு எல்லாம் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே பக்காவாக பண்ணுறாரு. ஆஸ்கர் ஐசக் அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்டிங்னா நிச்சயமாக நம்ம சென்ட்ரி கேரக்டர் தான். உண்மையில இந்த கேரக்டரை அவங்க பக்கா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேரக்டருக்கு எல்லா விதமான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுருந்துச்சு. நான் நினச்சா மொக்க பண்ணிடுவாங்க, நர்ஃப் பண்ணிடுவாங்க நினச்சேன், அப்படி கிடையாது. இந்த மூவியில் அந்த கேரக்டரை அவங்க பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரியுமே முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே நீங்கள் நான் சொன்ன மாதிரி லேகோ அண்ட் எங்கேயுமே உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிரிஞ்சு போகிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அவங்க ஸ்டோரி எங்கே ஆரம்பித்தாங்களோ அண்ட் எங்கே முடிக்கணுமோ அங்கே கரெக்டாக முடிச்சிட்டாங்க. குறுக்க அந்த அங்கிட்டு போகாமல் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னா பக்காவாக முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டோரி நீங்கள் லேக் பார்க்க முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம் குரூப் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸ். ஸோ இது எல்லாமே வித்தியாசமான கொலகார குரூப், எல்லாருமே ஆன்டி ஹீரோஸ். இவங்க எல்லாருமே கொலை பண்ணியிருக்காங்க, பயங்கரமான ஒரு ஆன்டி விஜிலாண்டிஸ் ஹீரோஸ். பட் இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது உண்மையிலே அது ஆசமாக இருந்துச்சு. நீங்கள் எப்போல்லாம் அவங்க குரூப்பாக இருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரசிகப்படி பார்த்துருப்பீங்க. ஏன்னா குரூப்பாக இருக்கும் போது அவங்க பண்ணுற டீம் ஒர்க், அவங்க பண்ணுற எல்லா விஷயமே உண்மை எனக்கு பர்சனலி ரசிகப்படியும் அண்ட் நல்லாவும் இருந்துச்சு கைஸ். உண்மையிலே எனக்கு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வைப்பு இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு குட்டியாக வந்துச்சு. ஃபைட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, பெருசாக எதுவுமே அவங்க இல்லவே இல்லை. நீங்கள் மார்வல் எதிர்பார்க்குற மாதிரி அந்த பிரம்மாண்டமான ஃபைட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இந்த படம் ஃபுல்லாகவே ஸ்டோரி டிரைவர் தான். ஃபுல்லாகவே அவங்க ஸ்டோரிக்கு அவங்க பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபுல்லாகவே அவங்க ஸ்டோரியை டிரைவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அது உண்மையிலே நல்லாவும் இருந்துச்சு. இந்த மூவியில் மட்டும்தான் ப்ரீவியஸ் மூவியோட கனெக்ஷன் பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொல்லலாம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு சொல்லலாம். பட் இந்த படத்தில் அந்த செலஸ்டியை சும்மா வச்சுக்கிட்டு ஸ்டோரி இதோ பக்கம் போகும். பட் அப்படி இந்த மூவியில் கிடையாது. ப்ரீவியஸ் மூவி கனெக்ஷன் பக்காவாக இருந்துச்சு. எல்லாமே ஃபேஸ் 4 ஃபேஸ் 5லேயே பக்காவாக ப்ரீவியஸ் மூவியை அட்ரஸ் பண்ண ஒரே படம் இந்த படம் மட்டும் கைஸ். பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்புகிற மாதிரி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸ் அதில் எந்த குறையும் கிடையாது. விஎஃப்எக்ஸ் எல்லாமே பக்கா தான். பாப் அந்த வாய்டாக மாறுறது அண்ட் சென்ட்ரி எல்லாமே இருந்துச்சு. பட் எனக்கு மட்டும் குட்டியாக ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு மட்டும் சென்ட்ரி சூட் பிடிக்கல. ஏன்னு தெரில, இன்னமும் பாலிஷ்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா சென்ட்ரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சொல்கிறது ஒரு கண்ணு கூசமாக இருந்துச்சு. இன்னும் பாலிஷ்டாக கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கலாம். மேபி மாற்றலாம் நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர் மியூஸ் அதை மாற்றலாம். பட் எனக்கு மட்டும் சென்ட்ரி லுக்கும் அண்ட் நீ பார்த்துருப்பீங்க சென்ட்ரி அந்த சூட்டும் பாபோட தலையுமே ஃபிட்டாக இருக்காது. பாசிபிள் இது விஎஃப்எக்ஸ் தான் தெரில, இது அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணாங்களா இல்லை விஎஃப்எக்ஸ் பண்ணாங்கன்னு தெரில. பட் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஆட் ஆஃப் ஃபீல் ஆச்சு கைஸ். மற்றபடி உண்மையிலே விஎஃப்எக்ஸ் எல்லாமே மூவியில்
பக்காவாக இருந்துச்சு. அண்ட் சென்ட்ரியை ஹோம்லேண்ட் அளவுக்கு புஷ் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரி வந்து வில்லனாக பேசும்போதெல்லாம் எப்படா இவங்களை ஜெயிக்க போகிறாங்க, இந்த அஞ்சு பேரை வச்சு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் அந்த சென்ட்ரி மேலே. நான் அவர் என்ன சொல்கிறேன், பாய்ஸ் பார்க்குறமே மாறிடுச்சு, பாய்ஸ் பார்க்குறமே ஃபீல் வந்துடுச்சு. எப்படா ஜெயிக்க போகிறாங்கன்னு நீங்கள் ஒரு பதட்டமே உங்களுக்கு தானாக உருவாக ஆரம்பிச்சிடும் கைஸ். இதான் அந்த மூவியில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ். நீங்கள் அப்படியே நெகட்டிவ் பக்கம் வந்தீங்கன்னா கேரக்டர்ஸ். எலினா, பாப், ரெட் கார்டியன் இவங்களை தவிர யாருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட்டு சுத்தமாக போகல. முக்கியமாக பக்கி. நான் ஆக்சுவலி பக்கி தான் நினச்சேன் இந்த படத்தில் ஹீரோவாக இருப்பார்னு. பட் பக்கி அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணவே இல்லை. இந்த படத்தில் பக்கி ஒரு முக்கியமான முடிவோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு சொல்கிறதோ எதுவுமே இல்லை. ஏன்னா பக்கிக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கேப்டமே கூட இருந்திருக்காரு. பட் அவர் டீமை லீட் பண்ணுறமே காமிக்கவே இல்லை. ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. டீமே இல்லாமல் ஏடா பிளான் இல்லையாப்பா அப்புறம் உள்ளே போய் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அவர் கையில் ஒரு பிளான் இல்லை அண்ட் ஒரு டீம் லீடருக்கும் தகுதி இல்லாமல் காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தில் ஒன்றுமே பண்ணல கைஸ் உண்மையிலே. அண்ட் இந்த பக்கம் கோஸ்ட்டு அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஜான் வாக்கரை கல்லாச்சி தள்ளுறாங்க. ஜான் வாக்கர் பாவம் கைஸ், பாவம் கேப்டன் எங்கள் பேரை வச்சுக்கிட்டு அவரை கல்லாச்சி தள்ளுறாங்க. அண்ட் இந்த பக்கம் டாஸ்க் மாஸ்டர் சொல்ல ஒன்றுமே இல்லை, ப்ராமிஸாக ஒன்றுமே இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. அவங்கள இந்த கேரக்டரை உண்மையே ஓப்பனிங்கே முடிச்சு விட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ டாஸ்க் மாஸ்டர் அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணல. அண்ட் எலினா, ரெட் கார்டியன் மட்டும் தான் டெவலப் பண்ணே போச்சு. பட் எந்த கேரக்டருமே டெவலப் பண்ண ஒன்று விஷயம் இல்லவே இல்லை. அது எனக்கு படத்தில் கொஞ்சமே ஃபீல் ஆச்சு. அண்ட் மாலோட பிரம்மாண்டம் எப்பவுமே கிளைமேக்ஸில் பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் வைப்பாங்க. அது இல்லவே இல்லை, சப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு உண்மையிலே. இந்த படம் வந்து ஏன்னா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிளைமேக்ஸில் ஃபுல்லாகவே ஸ்டோரி தான் பேஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பிரம்மாண்ட ஃபீலாக இருக்காது, ஏதோ இன்டர்வல் அப்படி ஃபீல் ஆகும். இந்த படத்தோட மிட் பொசிஷன் ஃபீல் ஆகும் தவிர இந்த படத்தை ஒரு ஃபுல் ஃபீல் அந்த படம் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு ஃபுல் படம் பார்த்து எனக்கு ஃபீல் கிடைக்கல. ஏன்னா டப்புன்னு முடிச்சிட்டிங்க அவ்வளோதான், நான் அப்படி தான் கேட்க மாதிரி இருந்துச்சு. உண்மையில் அந்த ஃபுல் ஃபீல் எனக்கு இந்த மூவியில் வரலை. அண்ட் நம்ம வேல் அண்ட் பாப் இவங்க 2 பேருமே சந்தேக சீக்வன்ஸ் எனக்கு அப்படி. த பாய்ஸ் சீசன் 1ல் நம்ம ஹோம்லேண்டரும் அண்ட் மேடலின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க சீசன் 1ல். எனக்கு அவங்கள தான் வந்து ஞாபகப்படுத்தினாங்க. அப்படி இருந்துச்சு உண்மையிலே, பாய்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மூவியில் ஒரு பெர்ஃபெக்ட் மியூசிக் ஸ்கோரே இல்லை. தண்டர்போல்ட்ஸுக்குன்னு தனியாக யூனிக்காக ஃபீலே ஆகலை. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மியூசிக் ஸ்கோரே கிடையாது. அவங்க சுற்றி ப்ளே பண்ணுறாங்க தவிர இவங்களோட அந்த மியூசிக் ஸ்கோரை அவங்க ப்ளே பண்ணவே இல்லை. அந்த படத்தில் மியூசிக் ஸ்கோரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இருந்துச்சு. பட் எனியோஸ் கைஸ் உண்மையாக நான் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தை மார்வல் மூவியை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் மார்வல் பேக் டு ஃபார்ம், பேக் டு பேக் டேர்டெவில் அண்ட் தண்டர்போல்ட்ஸ்னு அவங்க பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. நிச்சயமாக எப்படி இருக்கணும் அடுத்த மூவியில் அவங்க சொதப்பாமல் இருந்தால் சரி. பிகாஸ் நம்ம சொல்கிறோம் ஒரு மூவி நல்லா இருக்குன்னு, அடுத்த மூவியில் அவங்க பயங்கரமாக சொதப்பி வச்சிடுறாங்க. ஸோ பாப்பா எப்படி இருக்க போகுதுன்னு எதுக்குமே ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு ஹைப் இல்லாமல் போங்க. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் ஹைப் இல்லாமல் போனீங்கன்னா அந்த படம் உண்மையில அவசரமாக இருக்கும். நீங்கள் ஹைப்போட போனால் அந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை ஆகாது. பட் நீங்கள் ஹைப்லாம் போனீங்க அந்த படம் உங்களுக்கு ஒரு பேங்கராக இருக்கும். அதே மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் போங்க, நிச்சயம் படம் அவசரமாக இருக்கும். என்ன சொல்கிறது. அண்ட் உங்களோட ரிவ்யூஸை மறக்காமல் இருக்க பண்ணுங்க, அப்போ அதனால் தெரிஞ்சுக்க முடியும் கைஸ். ஸோ நான் உங்களை சீக்கிரம் பார்க்குறேன். பாய்.